இந்த 3 தோல் பிரச்சனைகள் ஏதாவது ஒன்று இருந்தால் கூட உங்களுக்கு கிட்னி ஃபங்க்ஷனில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கலான்ற அர்த்தம் இருக்குது. குறிப்பாக உங்களுக்கு பிபியோ சுகரோ ரொம்ப வருஷமாக இருந்திருந்தா வரிசையாக சொல்ற கேட்டுங்க. டயபெட்டிஸ் சம்மந்தப்பட்ட எல்லா இன்ஃபோக்கும் என்ன ஃபாலோ பண்ண மட்டும் மறந்துடாதீங்க. பேல் எல்லோ ஸ்கின், அதாவது முகம் ரொம்ப வெளிரி போய் லேசாக மஞ்சள் கலர் அடித்த மாதிரி இருந்ததுன்னு சொன்னாக்கா அது உங்களோட ரத்த சோகையினால் நடக்கிற ஒரு விஷயம். கிட்னி ப்ராப்ளம் வந்ததுக்கான முதல் அறிகுறியே ஒரு ரத்த சோகையாக முகமெல்லாம் வெளிரி போய், குறிப்பாக ஃபேராக இருக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப தெளிவாக தெரியும். டார்க்காக இருக்கிறவங்களுக்கு கூட முகமெல்லாம் ரொம்ப வெளிரி போய் இருக்க மாதிரியும் ஒரு ஸ்கின் எல்லாம் மஞ்சள் கலர் அடித்த மாதிரி இருந்தால் நீங்கள் நேராக போய் கிட்னி ஃபங்க்ஷன் டெஸ்ட் பண்ணிடுங்க. ரெண்டாவது, ஜெரோசிஸ்ன்னு சொல்கிறப்படுற ட்ரை ஸ்கின்னு, இதுவும் இதில் ரொம்ப வருஷமாக சுகர் கண்ட்ரோல் இல்லை, கிட்னியில் ப்ராப்ளம் ஆரம்பிச்சிருச்சுன்னா தோலெல்லாம் ரொம்ப வரன்னு போக ஆரம்பிச்சிருக்கும். சீபம்னு அந்த சொல்கிற நம்மளோட நேச்சுரல் ஆயில் செக்ரீட் பண்ணுறது அந்த கிளான்ஸ் எல்லாம் டேமேஜ் ஆகிறதுனால ரொம்ப காயை வறண்டு போய் பொடிஞ்சு போகும், மீன் தோல் மாதிரி ஆகிடும். அது பயங்கரமாக இருக்கும், தாங்கவே முடியாது. இப்படி இருந்தாலும் நேராக போய் கிட்னி ஃபங்க்ஷன் டெஸ்ட் பண்ணிடுங்க. மூணாவது, அக்வயர்ட் பெர்ஃபரேட்டிங் டெர்மடைட்டிஸ்ன்னு சொல்லிட்டு காலில் தான் வரும், கருப்பாக வட்டமாக புள்ளியாக இருக்கும், அதில் ஒரு வெள்ளை பக்கு மாதிரி இருக்கும். இப்படி வந்ததுனாலும் கண்டிப்பாக கிட்னி ப்ராப்ளம்கான வாய்ப்புகள் அதிகம்னு அர்த்தம். இது நேராக போய் கிட்னி டெஸ்ட் பண்ணுறது மிக முக்கியமாக நீங்கள் பண்ணியாகணும். இந்த 3ல் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலும் கிட்னி ஃபங்க்ஷன் டெஸ்ட் பண்ணிங்க. இன்ஃபோ யூஸ்ஃபுல் நான் 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது இருந்திருக்கான்னு கமெண்ட் செக்ஷன்லேயே சொல்லுங்கள்.